பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? ஏசாயா 61:8. நான் அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில நம் ஒவ்வொருவருடன் நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையான நித்திய உடன்படிக்கையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முதலாவது நாம் செவி சாய்த்து அவரண்டையில் சேர்ந்து அவரிடத்தில் கேட்கும் பொழுது மாத்திரமே நம்மால் இந்த நித்திய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன்களை தருகிறவர். நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு பலன் கட்டாயமாக உண்டு என்பதை மறந்திட வேண்டாம். ஆபிரகாமின் காலத்திற்கு முன்பே தேவன் நோவாவோட உடன்படிக்கை பண்ணினார். இந்த உலகத்தை மறுபடியும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்பது அந்த உடன்படிக்கையாகும். அதே போல தாவீதோடும் ஒரு முக்கியமாக உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று அவர் சொன்னதை செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி தாவீதுக்கு அவர் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றினாரோ அதே போல் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கையில் ஒரு விசேஷித்த தன்மை உள்ளது. தேவன் பரிசுத்தமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். இவர் மனுஷரோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனால் மனுஷரோ பலவீனமானவர்கள், பாவம் உள்ளவர், பரிபூர்ணமில்லாதவர்கள். வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் என்று. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆகவே இன்று நாம் அவருடைய நித்திய உடன்படிக்கையினை பெற அதை உறுதிப்படுத்த அவருடைய சிலுவை மரணத்தை உறுதி செய்கிறார். நாம் பாவிகளாக இருந்த போதிலும் அவர் நம்மோடு ஐக்கியம் பெற இன்று அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டுமென்றும் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நித்திய உடன்படிக்கையை அவர் நமக்கு அளித்திருக்கிறார். அவர் அளிக்கும் நித்திய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு அவருக்கும் நமக்கும் இடையேயான அன்பையும் நிலையான உறவையும் ஏற்படுத்தி கொள்ளுவோம். எனவே நீங்கள் இன்றிலிருந்து தேவனுக்கென்று சோர்ந்து போகாமல் உற்சாக மனதுடன் தொடர்ந்து அவருக்காக கிரியையை செய்து அவருடைய கிருபையின் நித்திய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் காட்டும் வழியில் நடந்து நீங்களும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றைக்கும் அவருடைய நித்திய உடன்படிக்கையை பெற அவருக்கு முன்பாக ஸ்திரப்படுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய உடன்படிக்கைக்குள்ளாய் நாங்கள் வருவதற்கு என் தேவன் எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்க. நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் ஒவ்வொருவரும் அப்பா நித்திய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா என் தேவனை மாற்றுங்க. நீர் தாமே எங்களோடு இருங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.